ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி 2/5/1983. அவ்யக்த பாப்தாதா, மதுபன். இன்றைய முரளியின் தலைப்பு, மாயாவை காரணமாக்குவதற்கு பதிலாக மாஸ்டர் படைப்பவர், சக்திசாலியானவர் ஆகுங்கள். மாயாவை காரணமாக்குவதற்கு பதிலா மாஸ்டர் படைப்பவரா, சக்திசாலிவரா ஆகுங்கள். இன்று பாப்தாதா இந்த முழு சபையிலும் யார் ஞானம் மற்றும் யோகாவில் சொரூபமாகி மாஸ்டர் படைப்பவனுடைய நிலையில எப்பொழுதும் நிலைச்சிருக்கிறாங்களோ அந்த ஆத்மாக்களை விசேஷமாக பார்த்துட்டு இருந்தோம்னு சொல்றாங்க. எல்லோருமே தன்னை ஞானி மற்றும் யோகி என்று சொல்றாங்க. ஆனா ஞான சொரூப தந்தைக்கு சமமான ஆத்மா, யோக சொரூப தந்தைக்கு சமமான ஆத்மா, இதுல வரிசை கிரமமாக இருக்கிறாங்க. தந்தைக்கு சமமாக இருக்கிறாங்க அப்படின்னா மாஸ்டர் படைப்பவனுடைய பதவியில எப்பொழுதும் நிலைத்திருப்பது. தந்தைக்கு சமமாக இருக்கிறாங்க அப்படின்னா பாபா சொல்றாங்க, மாஸ்டர் படைப்பவனுடைய பதவியில எப்பொழுதும் நிலைத்திருப்பது. இந்த மாஸ்டர் படைப்பவரின் சகஜ ஆசனத்துல அமர்ந்திருக்கும் சக்திசாலியான ஆத்மாவின் எதிரில் அனைத்து படைப்பும் தாசியினுடைய ரூபத்துல சேவையில சகயோகியாக ஆகுது. மாஸ்டர் படைப்பவர் தன்னுடைய சுத்த எண்ணங்கள் அப்படிங்கிற கட்டளையினால வாயு மண்டலத்தை என்னவாக ஆக்க விரும்புகிறாங்களோ அதை ஒரு நொடியில் அவர் ஆக்க முடியும். எப்படி வைப்ரேஷனை பரப்ப விரும்புகிறாங்களோ அதே மாதிரி பரப்ப முடியும். எந்த சக்தியை ஆவாகனம் செஞ்சாலும் அந்த சக்தி சகயோகியாக ஆயிடுது. எந்த ஆத்மாவுக்கு கிடைத்தது என்னவெல்லாம் இருக்குதோ அதை தெரிஞ்சு அனைத்து பிராப்திகளையும் மாஸ்டர் வள்ளலாகி அந்த ஆத்மாக்களுக்கு கொடுக்க முடியும். அந்த மாதிரி சக்திசாலியான மாஸ்டர் படைப்பவர் நிரந்தரமா எந்த அளவு சகஜமா ஆசனத்துல அமர்ந்திருப்பவராக ஆகியிருக்கிறாங்க அப்படிங்கிற இதை பார்த்துட்டு இருந்தோம் பாபா சொல்றாங்க. வேறு என்ன பார்த்தோம் அப்படின்னா, அனைவருமோ வரிசைக்கிரமாகத்தான் இருக்கிறாங்க. ஆனா யார் தன்னை மாஸ்டர் படைப்பவர் அப்படின்னு சொல்லிக்கிறாங்களோ அவங்க தன்னுடைய படைப்பாகிய எண்ணத்தின் சக்தியின் ஒரு வீணான எண்ணத்தினால பயந்துடுறாங்க, மிரண்டுடுறாங்க என்ற அந்த மாதிரியும் பார்த்தோன்னு சொல்றாங்க பாபா. நினைவினுடைய அழுத்தம் குறைஞ்சிடுது, அதாவது ப்ரெஷர் குறைஞ்சிடுது. ஆகினால ஊக்கம் உற்சாகத்தினுடைய துடிப்பு மிகவும் மெதுவாக ஆயிடுது. மனமுடைந்து போவதனுடைய வியர்வை வெளியாகுது. அந்த மாதிரி ஆகுது இல்லையா? அதுக்கு என்ன செய்யறதுன்னு கேட்குறாங்க பாபா. என்ன செய்யறது, எப்படி செய்யறது அப்படிங்கிற இந்த விஷயத்துல நொந்து போயிடுறாங்க. தவறு ஒரு வினாடிக்கானது தான். தன்னுடைய மாஸ்டர் படைப்பவரினுடைய பதவியிலிருந்து கீழே வந்துடுறாங்க. எங்கு பதவி முடிவடைஞ்சிடுது மற்றும் நினைவு மறந்த நிலை ஆகுது அப்படின்னா அதே வினாடி மாயாவினுடைய சேனை தாக்குதல் செய்வதற்காக வந்துடுது. யார் ஆவாகனம் செய்கிறாங்க தானே கீழே விழுந்துடுறாங்க. பதவியினுடைய ஆசனத்தை விட்டுடுறாங்க அப்படின்னா காலியான இடத்தை மாயா தன்னுடையதாக ஆக்கிடுது. ஆகையினால என்னை பழி சொல்லாதீங்க, ஆனால் வரவழைக்கிறீங்க அப்படின்னா நான் வந்து சேர்ந்துடுறேன் அப்படின்னு மாயா சொல்லுது. புரிந்ததா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. நல்லது, என்றோ சந்திப்பதற்கான நாள், பிறகு என்னென்ன செய்கிறாங்க அப்படின்னு சொல்லுவோம் அப்படிங்கிறாங்க பாபா. அனைத்து மாஸ்டர் படைப்பவர் சகஜமான ஆசனத்தில் அமர்ந்திருக்கிறவங்க எப்பொழுதும் குழந்தையாக இருப்பவரிலிருந்து எஜமானன் ஆகுபவன் அப்படிங்கிற அந்த நினைவு சொரூபத்தில் இருக்கிறவங்க எப்பொழுதும் தந்தைக்கு சமமாக ஞான சொரூப சிரேஷ்ட ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவினுடைய அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்கிறாங்க. நாமும் பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம்.
குமாரிகளோடு அவ்யக்த பாப்தாதா சந்திக்கிறாங்க. குமாரிகள் தன்னுடைய முடிவை செய்துட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க பாபா. ஏன்னா குமாரி வாழ்க்கை தான் முடிவெடுவதற்கான காலமாக இருக்குது. முடிவெடுக்கக்கூடிய நேரத்தில் தந்தையிடம் வந்து சேர்ந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ பாக்கியம் நிறைந்தவங்க. ஒருவேளை வாழ்க்கையில் இன்னும் கொஞ்ச காலம் கடந்து சென்று விட்டு இருந்தது அப்படின்னா கூண்டு கிளி ஆகியிருப்பீங்க. பாபா கேட்குறாங்க, கூண்டு கிளி ஆகணுமா அல்லது சுதந்திர பறவையாக ஆகணுமா அப்படின்னு. என்னவாக ஆகணும்னு கேட்குறாங்க. பாபா சொல்கிறாங்க, குமாரியோ சுதந்திர பறவை. குமாரிகள் வேலை செய்வதற்கான என்ன அவசியம் இருக்குது? வங்கியில் எதற்காக சேமிப்பு செய்யணும்? குடும்பத்தின் தந்தையிடம் இருந்தால் கூட 2 பிடி சாதம் கிடைச்சிரும். ஆன்மீக தந்தையிடம் இருந்தீங்க அப்படின்னா ஒரு குறையுமே உங்களுக்கு இருக்காது. பிறகு ஏன் வேலை செய்கிறீங்க அப்படின்னு பாபா கேட்குறாங்க. சென்டரில் இருப்பதற்கு பயமாக இருக்குதா? ஒருவேளை பற்றுதல் பாசம் இருக்குது என்றாலும் துக்க உணர்வுகள் வர முடியும். பொதுவாகவே குமாரிகள் வீட்டில் இருக்க முடியாது. நான் தந்தையினுடைய இதய சிம்மாசனதாரி அப்படிங்கிற இந்த போதையிலேயே இருக்க சொல்கிறாங்க பாபா. சதா கிரீடம் அணிந்தவர், திலகம் அணிந்தவர் அப்படிங்கிற இந்த நினைவில் இருங்க. ஒருவேளை யாருக்காவது அமர்வதற்காக மிக நல்ல ஆசனம் கிடைச்சிடுது அப்படின்னா அது எப்படி விடுவாங்க? ஆகணும் அப்படின்னா சிரேஷ்டமானவராகத்தான் ஆகணும். ஆம் என்றால் ஆம், இறக்க வேண்டும் என்றால் ஒரு நொடியில் இறக்கணும். இந்த இறப்பு தான் மிக இனிமையானது அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. ஒருவேளை லட்சியம் உறுதியாக இருக்குது அப்படின்னா யாருமே அசைக்க முடியாது. லட்சியம் காயாக இருக்குது அப்படின்னா அநேக சாக்கு போக்குகள், அநேக விஷயங்கள் வரும். அதன் காரணமாக தடை ஏற்படும். ஆகினால எப்போது திடம் என்ன வைங்க அப்படிங்கிறாங்க பாபா. அடுத்ததான் அதர் குமாரர்களினுடைய குரூப்போடு அவ்யக்த பாப்தாதா சந்திக்கிறாங்க. பாப்தாதா கேட்குறாங்க, அனைத்து விதமான கடின உழைப்பிலிருந்து உங்களை தந்தை விடுவித்து விட்டாங்க இல்லையா? பக்தியினுடைய உழைப்பிலிருந்து விடுபட்டுட்டீங்க, குடும்ப வாழ்க்கையின் உழைப்பிலிருந்து விடுபட்டுட்டீங்க, குடும்ப வாழ்க்கையில் ட்ரஸ்டி ஆகிட்டீங்க அப்படின்னா கடின உழைப்பு முடிஞ்சிடுச்சு இல்லையா? மேலும் பக்தியினுடைய பலன் கிடைச்சிருச்சு அப்படின்னா பக்தியில் அலைவது, அதாவது கடின உழைப்பு அகன்றிடுது இல்லையா? பக்தியினுடைய பலன் அப்படிங்கிற பழ ரசத்தை அருந்துபவன் நான் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படி பாபா கேட்குறாங்க. பொதுவாக பக்தியினுடைய பலன் என்ன? ஞானம் இல்லையா? ஆனால் உங்களுக்கு பக்தியின் பலனாக ஞானத்தை அளிக்கும் வல்லலை கிடைச்சிட்டார். அந்த மாதிரி பக்தியினுடைய பலனும் கிடைச்சிது. மேலும் குடும்பஸ்தனினுடைய என்னென்ன துக்கம், அசாந்தியின் பிரச்சனைகள் இருக்குதோ அவைகளும் அகன்றிடுச்சு. 2லிருந்து விடுபட்டுட்டீங்க. ஜீவன் பந்தனத்திலிருந்து ஜீவன் முக்த ஆத்மாக்களாக ஆகிட்டீங்க. எப்பொழுது யாராவது பந்தனத்திலிருந்து விடுபட்டுடுறாங்க அப்படின்னா என்ன செய்வாங்க? குஷியில் நடனம் ஆடுவாங்க. பந்தனத்திலிருந்து விடுபட்ட ஆத்மாக்கள் நீங்களும் எப்போதும் குஷியில் நடனம் ஆடிக்கிட்டே இருங்கன்னு சொல்கிறாங்க பாபா. பாடலை பாடுங்க மற்றும் குஷியில் நடனம் ஆடுங்க, அவ்வளோதான். இதுவே சுலபமாக செய்ய முடியும். அப்படிப்பட்ட காரியம்தான் இல்லையா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. நான் ஜீவன் முக்தி ஆத்மா என்று எப்பொழுதும் நினைவில் வைங்க. அனைத்து பந்தனங்களும் முடிவடைஞ்சிடுச்சு. கடின உழைப்பிலிருந்து விடுபட்டுட்டீங்க. அன்பாக இருக்கும் நிலையில் வந்துட்டீங்க. ஆகினாலும் எப்பொழுதும் லேசாக ஆகி பறந்துக்கிட்டே இருங்க. பூஜாரியிலிருந்து பூஜைக்குரியவங்க, துக்கமானவரிலிருந்து சுகமானவங்க, முள்ளிலிருந்து மலராக ஆயிட்டீங்க. எவ்வளோ வித்தியாசம் ஆயிடுச்சு. இப்பொழுது பழைய கலியுக உலகத்தின் எந்த ஒரு சமஸ்காரமும் உங்களிடம் இருக்க வேண்டாம். ஒருவேளை பழைய உலகத்தின் ஏதாவது பழைய சமஸ்காரம் இருந்துடுச்சு அப்படின்னா அது என்ன பண்ணும்? தன் பக்கம் இழுத்துடும் இல்லையா? ஆகினால எப்பொழுதும் புதிய வாழ்க்கை, புதிய சமஸ்காரம் இருக்கட்டும். சிரேஷ்டமான வாழ்க்கை இருக்குது அப்படின்னா சிரேஷ்ட சமஸ்காரம் வேணும். சிரேஷ்ட சமஸ்காரம் தான் தனக்கு நன்மை மற்றும் உலகத்துக்கு நன்மை செய்யக்கூடியது. அந்த மாதிரி சமஸ்காரம் நிரம்பிடுச்சா அப்படின்னு கேட்குறாங்க பாபா. தன்னுடைய நன்மை மற்றும் உலக நன்மையை தவிர வேறு ஏதாவது சமஸ்காரம் இருக்குது அப்படின்னா அது இந்த வாழ்க்கையில் தடையை ஏற்படுத்தும்.
ஆகையினால பழைய சமஸ்காரம் எல்லாத்தையுமே முடிச்சிடணும். நான் ஒரு ஆன்மீக ரோஜா மலர் அப்படிங்கிற இந்த நினைவு தான் எப்பொழுதும் இருக்கணும். ஆன்மீக ரோஜா மலர் அப்படின்னா எப்பொழுதுமே ஆன்மீக நறுமணத்தை பரப்பக்கூடியவங்க. எப்படி ரோஜா மலர் மனமும் கொடுக்கும், அதனுடைய வர்ண ரூபமும் நல்லதாக இருக்கும். நறுமணமும் மிக நல்ல முறையில் தன் பக்கம் கவர்ந்திருக்கவும் செய்யும். அந்த மாதிரி நீங்களும் தந்தையினுடைய பூந்தோட்டத்தில் இருக்கும் ஆன்மீக ரோஜா மலர். ரோஜா மலரை எப்பொழுதுமே பூஜையில் அர்ப்பணம் செய்வாங்க. ஆன்மீக ரோஜா மலரும் தந்தையின் முன்பு அர்ப்பணம் ஆவாங்க. யக்ய சேவாதாரி ஆவதும் கூட அர்ப்பணம் ஆவது தான். அர்ப்பணம் ஆவது அப்படின்னா பாபா சொல்கிறாங்க, ஒரு ஸ்தானத்தில் இருப்பது என்று அப்படி அர்த்தம் கிடையாது. எங்கே இருந்தாலும் ஆனால் ஸ்ரீமத் படி நடக்கணும். தன்னுடையது என்பது கொஞ்சம் கூட கலந்துடக்கூடாது. தன்னை அந்த மாதிரி பாக்கியம் நிறைந்த நறுமணம் கமழும் ஆன்மீக ரோஜா அப்படின்னு நினைக்கிறீங்க தானே இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க பாபா. பாபா சொல்கிறாங்க, நான் அல்லாவினுடைய பூந்தோட்டத்தின் ஆன்மீக ரோஜா மலர் அப்படின்னு எப்பொழுதுமே அந்த நினைவில் இருக்கணும். இந்த போதை எப்பொழுதுமே இருக்கணும். போதையில் இருங்க. மேலும் தந்தையினுடைய மகிமையினுடைய பாடலை பாடிக்கிட்டே இருங்க. இந்த ஈஸ்வரிய போதையிலிருந்து என்னென்ன பேசுவீங்களோ அதன் காரணமாக உங்களுடைய பாக்கியம் உருவாகும். எப்பொழுதுமே தன்னை வெற்றி அடையும் பாண்டவன் அப்படின்னு நினைச்சு நடந்துக்குங்க. பாண்டவர்களுடைய வெற்றி ஒவ்வொரு கல்பத்திலும் மிகவும் பிரசித்தமானது இல்லையா? 5 இருந்த போதிலும் வெற்றி அடைஞ்சாங்க. வெற்றி அடைந்ததற்கான காரணம் துணைவன் தந்தை உடன் இருந்தார். எப்படி தந்தை நிரந்தரமாக வெற்றி அடைபவர், அதே மாதிரி தந்தைக்கு சமமாக ஆகுபவர்களும் எப்பொழுதுமே வெற்றி அடைபவராக ஆகிறாங்க. நான் எப்பொழுதும் வெற்றி அடையும் ரத்தனம் அப்படின்னா இந்த விஷயம் மிகுந்த குஷியையும் போதையும் உருவாக்கும் இல்லையா? எப்போ பாண்டவர்களுடைய கதையை கேட்குறீங்களோ அப்போ உங்களுக்கு என்ன அனுபவம் ஆகுது? இது என்னுடைய வாழ்க்கை கதை, ஒரு அர்ஜுனனுக்கு கூறினார் அப்படின்னு சொல்லப்படுது. உலகத்தினுடைய கணக்குப்படி 5 இருந்தாங்க. ஆனால் அவங்க அனைவரும் எப்பொழுதும் வெற்றி அடைஞ்சாங்க. இதே நினைவு எப்பொழுதுமே பசுமையாக இருக்கணும். ஏதோ நேற்று நடந்த விஷயம் மாதிரி மிகவும் தெளிவாக நினைவில் இருக்கட்டும். அனைவருமே வீட்டில் அமர்ந்துக்கிட்டு பாக்கியத்தை அடைஞ்சிட்டிங்க தான் இல்லையான்னு பாபா கேட்குறாங்க. வீட்டில் அமர்ந்திருக்கும் போதே அந்த மாதிரி உயர்ந்ததிலும் உயர்ந்த பாக்கியம் கிடைச்சிருக்குது. அது இறுதி வரை மகிமை செய்யப்படும். தந்தையினுடைய வீட்டிற்கு வந்திருக்கீங்க, தன்னுடைய வீட்டிற்கு வந்திருக்கீங்க, கொண்டாடினீங்க, சாப்பிட்டீங்க, விளையாடினீங்க. பொதுவாக எப்போ களைப்படைஞ்சிடுறாங்க அப்படின்னா ஓய்வில் சென்றுடுறாங்க. இங்கேயும் வியாபாரம் செஞ்சுட்டு வேலை செஞ்சுட்டு களைப்படைஞ்சிடுறீங்க. மேலும் இங்கே வந்த உடனேயே தாமர் மலராக ஆகிடுறீங்க. தந்தையை தவிர வேறு யாரும் தென்படுறது இல்லை. ஓய்வு கிடைச்சிடுது. ஒரு தந்தையை சந்திக்கணும், அவர் சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்கணும், அவரை நினைவு செய்யணும். இதுதான் நான் செய்ய வேண்டிய வேலை, அவ்வளவுதான். அப்படின்னா களைப்பு அகன்றது. புத்துணர்வு பெற்றுட்டீங்க இல்லையா? யாராவது 2 மணி நேரத்துக்காவது வந்தாலும் கூட புத்துணர்வு பெற்றுடுறாங்க. ஏன்னா இந்த ஸ்தானமே புத்துணர்வு அடைவதற்கான ஸ்தானம். இங்கே வருவது என்றாலே புத்துணர்வு பெறுவது நல்லது. விடைபெறும் நேரத்தில் பாப்தாதா சொல்கிறாங்க, ஒவ்வொரு குழந்தையும் ஒருவர் இன்னொருவரை விட அதிக பிரியமானவங்க. அனைவரிடமும் அவர்களுடைய விசேஷங்கள் இருக்குது. கடைசி நம்பரில் இருந்தாலும் கூட அவரும் தந்தையினுடைய குழந்தை தான். எப்படிப்பட்ட குழந்தையாக இருந்தாலும் தியாகம் மற்றும் பாக்கியத்தையோ அடைஞ்சிட்டாங்க இல்லையா? ஆகினால் நீங்கள் அனைவருமே நான் தந்தையின் பிரியமானவன் என்று புரிஞ்சுக்கிங்க. வரிசைக்கிரமாக இருந்தாலும் அன்பு நினைவுகளோ அனைவருக்கும் கிடைக்குது. அனைவருக்கும் பாப்தாதா மிக அன்போடு உள்ளபூர்வமான சிநேகத்தோடு அன்பு நினைவுகள் கொடுக்கறாங்க. சிநேகம் மற்றும் அன்பு அனைவருக்கும் ஒரே மாதிரியானது. அனைவரும் கண்டெடுக்கப்பட்ட அன்பான தந்தையின் புஜங்கள் ஆவீங்க. ஆகினால தன்னுடைய புஜங்களோ அவசியம் பிரியமாக இருக்கும் இல்லையா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. தன்னுடைய புஜங்கள் எப்பொழுதாவது பிரியமற்றதாக இருக்குமா? கடைசி நம்பரில் இருக்கிறவங்க கூட கோடியில் சிலரானவங்க இல்லையா? ஆகினால கோடியில் சிலர் அப்படின்னா
பிரியமானவராக ஆகிட்டாங்க இல்லையா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. நல்லது. ஓம் சாந்தி. பாபா வரதானம் கொடுக்குறாங்க. தெய்வீக புத்தியினுடைய வரதானம் மூலமாக தன்னுடைய பதிவேட்டை கரையற்றதாக வைக்கக்கூடிய கர்மங்களின் விளைவுகளை தெரிந்தவர்களாக ஆகுக. கர்மங்களினுடைய விளைவுகளை தெரிந்தவர்களாக ஆகணும் அப்படின்னா அதுக்கு பாபா சொல்கிறாங்க, தெய்வீக புத்தியின் வரதானம் மூலமாக தன்னுடைய பதிவேட்டை கரையற்றதாக வைக்கணும். பிராமண ஜென்மம் எடுத்த உடனேயே ஒவ்வொரு குழந்தைக்கும் தெய்வீக புத்தியினுடைய வரதானம் கிடைச்சிருக்குது. இந்த தெய்வீக புத்தி மேலே எந்த ஒரு பிரச்சனையின் தொடர்பின் மற்றும் மனம் சொல்லும் வழியின் பிரபாவம் ஏற்பட வேண்டாம். அப்போதான் பதிவேடு கரையற்றதாக இருக்க முடியும். ஆனால் ஒருவேளை தேவையான நேரத்தில் தெய்வீக புத்தி வேலை செய்யல அப்படின்னா பதிவேட்டில் கரை படிஞ்சிருது. ஆகையினால கர்மங்களின் லீலை மிக ஆழமானதுன்னு சொல்லப்படுது. உலகத்தினரோ ஒவ்வொரு அடியிலும் கர்மங்களுடைய விளைவுகளை அதிகரிக்கிறாங்க. ஆனால் கர்மங்களின் விளைவுகளை தெரிந்த நீங்கள் ஒருபொழுதும் கர்ம விளைவுகளை அதிகரிக்க முடியாது. நீங்களோ ஆகா என்னுடைய சிரேஷ்ட கர்மமே அப்படின்னு சொல்வீங்க. பாபா ஸ்லோகனில் சொல்கிறாங்க, தூய்மையின் ஆழமான தாரணையினால தான் அதீந்திரிய சுகத்தினுடைய அனுபவம் ஆகும் அப்படின்னு. தூய்மையின் ஆழமான தாரணையால் தான் அதீந்திரிய சுகத்தினுடைய அனுபவம் ஆகும். நல்லது. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி.